திரு ஜவஹர் அலி, எப்படி நடந்தது இது? என்னதான் சொன்னாலும் இது மறுபடியும் பாஜக கைக்குள்ள தான் அதிமுக இருக்குன்ற கருத்துக்கள் திரும்ப திரும்ப வருது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக கூட்டணியில் அடிதடை சண்டை மண்டை உடைக்கிற லெவலுக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ நண்பர் அதை பற்றி பேசுவாருன்னு பார்த்தா அப்படியே மடைமாற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே இருக்க கூட்டணி கட்சிகள்னா ரொம்ப வலியோடு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. முதல் கொண்டு சிபிஎம்மும் வலியோடு இருக்கிறேன்றாங்க. அதையெல்லாம் பேசாமல் அதிமுக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த பெருசாக பூதாகரமாக்கி அப்படியே ஒரு பிம்பமாக கொண்டு போய் காட்டிட்டு அப்படியே மடைமாற்றணும். அவர்களை பற்றி எதுவும் பேசக்கூடாது. அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், எங்கள் தலைவர் ஒரு எளிமையான தலைவர், அதே சமயம் ஒரு வலிமையான தலைவர். அதனால தான் 2011 திமுக மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது அவர்களை மிரட்டி 63 சீட்டுகளை அவர்கள் வாங்கினார்கள். ஆனால் எங்களிடம் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு 19 மாநிலத்தில் ஆட்சி புரியக்கூடிய ஒரு மகாசக்தியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு அவர்களுக்கு வெறும் 27 சீட்டுகளை உள்ளடக்கி இன்றைக்கு ஒரு மெகா கூட்டணி என்டிஏ கூட்டணி அமைச்சு மிரட்டியும் நீங்க கொடுக்கல. எங்களை மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி திமுக மிரட்டி இருந்ததுன்னா பாஜக அதிமுக மிரட்டி இருக்கலாம்ல. சான்ஸே இல்ல. மிரட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. அவர்களுக்கு பயம் இருந்தது, அன்றைக்கு ஊழல் இருந்தது, 2G இருந்தது. எங்களுக்கு அந்த பிரச்சனையே எதுக்கு 2 தடவை டெல்லிக்கு போனாரு திரு எடப்பாடி? சார் இது பரஸ்பரம் சார். இப்ப எதுக்கு இவங்க வந்தாங்கன்னு அவங்கள கேட்க முடியாது. பிஜேபி இவ்வளவு பெரிய மகாசக்தி, அகில இந்திய என்டிஏனுடைய தலைமை, நீங்க எதுக்கு அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போனீங்கன்னு கேட்க முடியுமா? அதுதான் பரஸ்பரம். இந்த பரஸ்பரத்தை ஒரு வியாக்கியானம் பண்ணுவதன் மூலம் அந்த பரஸ்பரத்தை யாரும் கெடுக்க முடியாது. அதனால உண்மை. அதாவது இன்றைக்கு திமுக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அங்க முடிவு எடுக்காம திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் வலியோடு இருக்கிறேன்னு இருக்காங்க. 28% இருக்கக்கூடிய திமுக 180 தொகுதி, 24% இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு ஒரு 10% தொகுதியான்னு கேட்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு அந்த தலித் பட்டியலின மக்களிடம் உருவாயிருக்கு. 28% ஓட்டுகள் வச்சிருக்கக்கூடிய திமுகவுக்கு 180 தொகுதி மேல நிக்கணுமா? 24% இருக்கக்கூடிய அந்த பட்டியலின மக்களுக்கு விசிகாக்கு 10 தொகுதி தானான்னு கேட்கிறாங்க. 24% பட்டியலின மக்களும் விசிகா கூட தான் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. அந்த 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 சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தானே அவர் இருக்கிறார். 24% ஓட்டு விசிகாவுக்கு திமுக கூட்டணிக்கு. அதனாலதான் அந்த சமூகத்துக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை பத்தி அவர் பேசுறதே இல்ல. அது எவ்வளவு பேசுறதே இல்ல. அப்ப நீங்க அந்த சமூகத்துக்கு இதுதான் அந்தஸ்து நீங்க கொடுக்கறது ஒத்துங்க. சரி ஜவஹர் அலி, நான் வேற மாதிரி கேட்கிறேன். இதே 24% பட்டியலினத்தின் ஆதரவை பெற்ற விசிகாவுக்கு 2006 அதிமுக செல்வி ஜெயலலிதா எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? இல்ல சார், அன்றைக்கு விசிகா இந்த அளவுக்கு பெரிய பிம்பமா வளரல. இன்றைக்கு ஒரு என்டிஏ கூட்டணி ஒரு சிறப்பான முறையிலே வெற்றி கூட்டணி அமைஞ்சு நாங்க ஜெட் வேகத்துல போய், நான் நேரடியா கேக்குறேன், இது 27ல 35ன்னு சொல்றாங்க. 35ஆ 27? 35 இருக்கிறோம், 45 இருக்கட்டும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல உங்க பிரச்சனையை முடிங்க சார். உங்க பிரச்சனையை முதல்ல முடிங்க சார். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எங்களுக்கு என்ன சார்? எங்களுக்கு உரிமை போராட்டம். உங்களுக்கு இங்க பாருங்க, நம்பிக்கைக்குள்ள எங்களுக்கு 1000 இருக்கும். யாரும் வெளியவே போகல. யாருமே வெளிய போகல. யாரு? வேல்முருகன் வெளிய போயிட்டு என்ன சொல்றாரு? அவரு கூட வரல சார். அண்ணா அவரு கூட பாருங்க, கூட வர விரும்பல சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. பாருங்க திசை திருப்பி தெளிவா சொன்னாரு. என்டிஏ கூட நான் போக மாட்டேன் அவரு அப்படி ரொம்ப அழகா சொன்னாரு. சொல்லிட்டாரு பெரியண்ணன் மனப்பான்மையோட செயல்படுறாங்க. இரண்டாவது திமுக அமைச்சர்களுடைய ஊழல் புகார் அவருடைய நோக்கம் வேற. அவருடைய நோக்கம் வேற. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்தினுடைய கடைசி நாள் அவ்வளவு சிறப்பா இந்த ஆட்சியை பத்தியும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தியும், தலைவரை பத்தியும், அமைச்சர்களை பத்தியும் பேசினவருக்கு இப்ப அவருக்கு என்ன மோட்டிவா இருக்க முடியுங்கிறது நான் என்னுடைய அசம்ஷன். அவர் ராமதாஸ் ஐயாவோடு சேருவதற்கு ஒரு முயற்சியை கொண்டிருக்கிறார். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அன்புமணி அவர்களுக்கும் வேல்முருகனுக்கு தான் பிரச்சனை இருந்துச்சு. ராமதாஸ் ஐயாக்கும் அவருக்கு பிரச்சனை இல்ல. அந்த சமூகத்தினுடைய அடுத்த கட்ட தலைவராக வேல்முருகன் அவர்கள் அவதரிப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். அப்ப ராமதாஸ் அவர்களோடு சேருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. அங்கு அன்புமணி அடிபட போகிறார். அதனாலதான் இவங்க அந்த 7 சீட்டு குறைச்சு அவர் அந்த இடத்துல அசிங்கப்படுத்தி அன்புமணி அவர்களை. என்னுடைய சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. அதாவது கூட இருக்கிற வரைக்கும் வேல்முருகன் கோல்டு முருகன் கிட்டீங்க, போனதுக்கு அப்புறம் அவர் தகர முருகன்.
தகர முருகன்ங்கிறீங்க. இது யாரு என்ன விதமான யாரு மனப்பான்மை? சொன்னா? யாரு நீங்க தான் சொல்றீங்க. நாங்க சொல்லவே இல்லையே. நீங்க சொல்றீங்க. தகர முருகன் யாராவது சொல்லியிருக்காங்களா சார், அது திமுக பேசிய நோக்கம் என்ன? நோக்கம் நீங்க இல்ல, அவரு நீங்களே நோக்கம் தவறா வேறங்க. சொல்றீங்க. தகர முருகன் நீங்களே சொல்றாங்க. வச்சுக்காதீங்க. அவருடைய நோக்கம் அதுதான். வேணா தகரம் பழனிசாமி சொல்லிக்கலாம். அது என்ன தகர சரி, பழனிசாமி நீங்க சொல்லிக்கலாம். அவர் தப்பு இல்ல. குறிக்கிறவர். அப்புறம் நீங்க இருங்க, அவர் பேசுங்க, பேசட்டும், நான் அப்புறம் நீங்க பேசுங்க. அவருக்கான நேரம்ல சொல்லிருங்க. நீங்க அன்றைக்கு இருக்கிற சொல்லாத வரைக்கும் சொன்னோம்னு இருங்க சொல்றாருல்ல. சார். இல்ல அது மக்கள் பார்த்த ஏன்னா அது புரிஞ்சுப்பாங்க. பதிவுல ஓடும்ல அப்புறம். நீங்க அவர் என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க அவமானப்படுத்துறீங்களா இல்லையா? நாங்க அவருக்கு ஒரு அவமானமே நாள் ஜவஹர் வெளியே அவருக்கு ஜவஹர் நாங்க நீங்க வாங்க, அவமானப்படுத்தவே நீங்க வாங்க, இல்ல. நீங்க சரி, இந்த நாங்க கேள்வி தான். அவமானப்படுத்தவே ஒரு இல்ல. நிமிஷம் இருங்க சார். சரி. அவரை அவமானப்படுத்தி அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு சார். அவருக்கு வந்து உரிமைக்காக அந்த சமூகத்துக்காக சில தொகுதிகள் கேட்டிருக்கலாம். அதை கொடுக்க முடியலன்னா எங்களால முடியலன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இப்ப அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். அவர் ஏன்னா அவரு எல்லாம் அவர் பேச விடல கொள்ளல ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. அமைச்சர்களோட ஊழல் எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லுவேன், தாங்க மாட்டீங்கிறாரு. அந்த உங்களுக்கு பயம் வந்துருச்சு. நான் சொல்றேன், இந்த தேர்தல் நீங்க எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறீங்க. உண்மையிலே ஊழல் சக்திக்கும் தமிழ்நாடு மக்களுக்கான தேர்தல் இது. சரி. இந்த தேர்தல் கரெக்டா ஊழல் சொல்லியிருக்காரு. சக்திக்கும் சரி, தமிழ்நாடு அவர் மக்களுக்குமான தேர்தல்.